ஸ்ரீமத் பாகவத புராணம் 24ஆம் பகுதி கஜேந்திர மோக்ஷம். நாரத முனிவர் யுதிஷ்டிர மன்னருக்கு கூறியதை சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து மன்னருக்கு கூறினார் என்று சூத பௌராணிகர் கூறி முனிவர்களுக்கு கூறியருளினர். தாமச 4வது மன்வந்திரத்திலே பகவான் ஹரிமேதஸ் என்பவருக்கு புத்திரனாக பிறந்து ஹரி என்ற பெயருடன் விளங்கி முதலையால் பிடிக்கப்பட்ட கஜேந்திரனை காத்தருளினார். கஜேந்திரன் முற்பிறவியில் இந்திரத்யும்னன் என்ற பெயரில் பாண்டிய மன்னனாக இருந்தவன் சிறந்த விஷ்ணு பக்தன். ஒரு சமயம் அவன் பர்வத சாரலில் ஆசிரமம் அமைத்து அச்சுதனை ஆராதித்து வந்தான். ஒரு நாள் அவ்விடம் வந்த அகஸ்திய முனிவரை கண்மூடி மௌனியாக இருந்த மன்னன் வரவேற்று பூஜிக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட முனிவர் அவனை யானையாக போகும்படி சாபம் கொடுத்தார். முற்பிறவியில் ஹூஹூ என்ற கந்தர்வன் தேவரிஷியான நாரத முனிவரின் சாபத்தால் முதலை பிறவியை அடைந்தான். திரிகூட மலையின் அருகே இருந்த அடர்ந்த காட்டில் கஜேந்திரன் தனது யானை கூட்டங்களுடன் வசித்து வருகையில் ஒரு சமயம் தண்ணீருக்காக பல இடங்களில் அலைந்து திரிந்து கடைசியில் மலை அடிவாரத்தில் உள்ள குளத்தை அடைந்து நீரில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கையில் அந்த குளத்திலிருந்து பலசாலியான முதலை யானையின் காலை கவ்வி பிடித்து கொண்டது. பின்னர் கஜேந்திரன் தன்னை விடுவித்து கொள்ள இயலாமல் தவித்தது. முதலையை கரைக்கு இழுக்க, முதலை யானையை நீரில் இழுக்க, இவ்வாறு பல ஆண்டுகள் கடந்தன. தன் பலம் முழுவதும் இழந்து சோர்ந்த நிலையில் கஜேந்திரன் முற்பிறவியின் பயனாக சர்வலோக சரண்யனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து துதி செய்தது. பக்தனாகிய கஜேந்திரனின் துயரை கண்ட பகவான் கருடாரூடராய் சக்ராயுதத்துடன் தோன்றினார். கஜேந்திரன் தாமரை மலருடன் கூடிய துதிக்கையை தூக்கி நாராயணா, ஆதி மூலமே, பகவானே என்று நமஸ்கரித்தார். உடனே பகவான் சக்ராயுதத்தால் முதலையை கொன்று கஜேந்திரனை காத்தருளினார். முதலையும் திவ்ய சரீரம் பெற்று பகவானை வணங்கி துதி செய்தது. கஜேந்திரனும் பகவத் சுரூபத்தை பெற்று விஷ்ணு பார்ஷதராயிற்று. அப்போது பகவான் உதய காலத்தில் தூய மனதுடன் கஜேந்திரன் செய்த துதிகளை பாடி ஆராதிப்பவர்களுக்கு மரண சமயத்தில் நல்லறிவை தருவேன் என்று வாக்குறுதி தந்து மறைந்தார். 24ஆம் பகுதி நிறைவடைந்தது.